பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினः ஸ்யாம மாதவ. ஹே மாதவா, மாதவாங்கிறதுக்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லியிருக்கேன். மான்னா மகாலட்சுமி, தவஹான்னா கணவன் அர்த்தம். மகாலட்சுமியினுடைய கணவன் மகாவிஷ்ணு, அவருடைய அவதார மூர்த்தி தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். ஓ கிருஷ்ணா, தஸ்மாத்துன்னு சொன்னால் எனவே, தேர்ஃபோர் வயம் நாம் எல்லோரும் ஸ்வபாந்தவான் தார்த்தராஷ்டிரான் ஹந்தும் ந அருகாக, நம்முடைய சொந்தக்காரர்களாகிய திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களை கொல்லப்படாது. ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின ஸ்யாம, நம்முடைய ஜனங்களையே கொன்னுவிட்டு நாம் எப்படி சுகமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இது பொதுவாக லௌகிக திருஷ்டியிலே பேசினான். இவர்களெல்லாம் கொன்றா பாபம் வரும்னு சாஸ்திரம் சொன்னால், இருந்தாலும் பொதுவாக நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம சொந்தக்காரர்களெல்லாம் கொன்று விட்டு நாம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இந்த உலகத்தில்? அப்படிப்பட்ட ஒரு பதவியோ புகழோ பணமோ வசதியோ வேணுமா அப்படிங்கிறது தான் அர்ஜுனுடைய அபிப்பிராயம் என்பதை வியாசர் இங்கே காட்டி கொண்டிருக்கிறார். கிருஷ்ணர் அதுக்கெல்லாம் ஒன்றும் ரியாக்ட் பண்ணாதனால இன்னும் கிருஷ்ணர்கிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கான். அதாவது மனிதன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அந்த தப்பு இல்லைங்கிறத நியாயப்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறான் இல்லையா உலகத்தில். இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியறது, மனிதன் தப்பை நியாயப்படுத்த முயற்சிக்கிற சுபாவம் உள்ளவன். ஆனால் அவன் நியாயப்படுத்த முயற்சிக்கிறாங்கிறது அவனுக்கு புரியணும். அதை கிருஷ்ணர் தன்னுடைய பொறுமை மூலம் புரிய வைக்க போகிறார். மேலும் கிருஷ்ணருக்கு அந்த நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி பல சாஸ்திர விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன். யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதஸஹ குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம். யத்யபி ஒருவேளை, ஏதே இவர்களெல்லாம், லோபோபஹத சேதஸஹ ஏதே, லோபம்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற பொருளை இன்னொருத்தருக்கு வழங்காமல் இருக்கிற புத்திக்கு பேர் லோபம்னு பேர். அதாவது நம்முடைய செல்வத்தை அபகரித்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுற இவங்க அப்படின்னு அர்த்தம். அதனால புத்தி கெட்டு போயிடுத்துங்கிறான். அவங்களுக்கு தான் இதனால குலமே அழிஞ்சு போயிடுங்கிற உண்மை தெரியலேங்கிறான் அடுத்த வரியில். குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ரத்ரோஹேச்ச பாதகம் ந பஷ்யந்தி. இப்படிலாம் நம்ம நாமளே அழிச்சுட்டோமானா அதனால ஏற்படுற குறைபாடுகள் என்னங்கிறது இவர்களுக்கு தெரியலை. மித்ர துரோகம்னா நண்பர்களுக்கு இழைக்கிற துரோகம். திருக்குறளில் கூட கூடா நட்பு தீ நட்புன்னெலாம் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. இவன் கூட இருக்கிறவங்களாம் இவனுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அதர்மமான வழியில் கூட்டின்னு போகிற பாபம் அவனுக்கு வருது. யாருக்கு? துரியோதனனுக்கு. மித்ர துரோகேச்ச பாத்தகம். ஆகினால் என்ன சொல்கிறான் அடுத்த ஸ்லோகத்தில், கதம் நஜ்ஞேயமஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷயகிருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர் ஜனார்தன. ஹே ஜனார்தனா, குலக்ஷயகிருத தோஷம் நமக்கு நல்லா தெரியும். குலக்ஷயகிருதம் தோஷம் பிரபஷ்யத்பிஹி அஸ்மாபிஹி. இந்த குலம் அழிஞ்சு போகிறதுனால ஏற்படுற எண்ணற்ற கன்ஃபியூஷன், குழப்பங்கள், கான்ஃப்ளிக்ட்லாம் வரும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கணும் வாழணுங்கிறது கூட தெரியாமல் போயிடும். நாம் இந்த பாபத்திலேருந்து ஏன் விலகிக்கக்கூடாது? அஸ்மாத்து பாப்பாத்து நிவர்த்தித்தும் கதம் ந ஜ்ஞேயம். நாம ஏன் இதை புரிஞ்சுட்டு வெளியில் வரக்கூடாது? இந்த யுத்தத்தை பண்ணுறதை விட்டுவிட்டு இவனுக்கு தான் புத்தி இல்லை அப்படிங்கிற துவனியில் அர்ஜுனன் பேசுகிறான். அதை வர்ணனை பண்ண ஆரம்பிக்கிறான். அர்ஜுனன் நிறைய பேசுகிறது இங்கே தான் பார்க்க முடியும். பிறகு இனிமேல் போக போக மிக குறைந்து விடும். இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட். அதாவது யுத்தத்தினால் வரக்கூடிய பின் விளைவுகள், தீய விளைவுகளை சொல்லுகிறான். அதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பேசுகிறான் அர்ஜுனன். நாளை நாம் தொடர்ந்து இந்த பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.